கேஜிஎஃப் பந்த். மதிப்புக்குரிய நாராயணசாமி எம்எல்ஏ அவர்களோ மனசு வச்சு பங்கார்பேட்டை கூட நீங்க பந்த் பண்ணும். நல்லவன் இல்ல, அயோக்கியவன். இந்த கம்யூனிட்டி 60 வருஷம் 70 வருஷம் நம்ம பெம்மலுக்கு ஒழிச்சுங்க புலிங்க, இந்த தங்க சூழ்நிலை செத்து போன புலிங்க. நீ கொடுக்குற சம்பளம் அவங்க பண்ண அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க வண்டிக்கும் கூட பத்தாது. அவ்வளோ இந்த மண்ணில் மைந்தர்கள், இந்த மண்ணில் தொழிற்சாலைக்காக உழைக்கக்கூடியவர்கள், இந்த நேரத்தில் உங்க அனைவருக்கும் என் வேதனையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாம் மைக்கில் பேசுகிற நேரத்துலலாம் வந்து ரொம்ப சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு தான் பேசுவாங்க. தயவு செஞ்சு நான் அதிகம் பேசுறதில்ல, கொஞ்ச நேரம் பேசுகிறேன். நான் சொல்கிறதெல்லாம் இவர் சாதனை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கக்கூடாது. உங்கள் வேதனையில் பங்கு கொள்றதில்ல நான் பேசுகிறேன். என் பேச்சை நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காரதும் வேற. ஆனால் என் மனசில் இந்த மண்ணின் மைந்தனாக நான் இந்த தங்கவயலை நேசிக்கிறதுனால, உங்களை நேசிக்கிறதால சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் போராட்டம் இல்லை உங்களுக்கு, இது 3வது போராட்டம். அன்னைக்கு உங்களுக்கு கூட தொழிற்சாலையில் இருக்கிற ஒரு தோழரை வந்து வேற இடத்துக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லி உள்ளுறுப்பு போராட்டம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ராத்திரி 12-1 மணி வரைக்கும் நான் மெயின் கேட்டில் இருந்து அந்த எலெக்ஷன் டைமில் கோட் ஆஃப் கான்டாக்ட் நான் இஎக்ஸ் கிட்ட போயிட்டு பேசி என்னை அலோவ் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பண்ணாங்க, டெக்னிக்கல் பில்டிங்லலாம் போயிட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் என்னை அலோவ் பண்ணாங்க. என்னை யாரும் உள்ள விடுறதுலன்னு சொல்ல, ஏன்னா என்னை பற்றி தெரியும் அவங்களுக்கு. நான் போயிட்டு அவங்ககிட்டலாம் உட்காந்து பேசி, சாப்பாடு நீ கொடுக்காத, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ சாப்பாடு அலோவ் பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே இல்லை. அப்போ நைட்டெல்லாம் நாங்கள் வந்து மேடம் கிட்ட பேசி, இல்லை இந்த மாதிரி உள்ளுறுப்பு போராட்டம் நடந்திருக்காங்க, அவங்கள வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் உள்ள அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் விடவே இல்லை, கெட்டியா நின்ன. நீ ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு. அவங்க வந்து சோறு தண்ணி இல்லாம 2 நாளா இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க நியாயமான கோரிக்கை இருக்குதோ இல்லையோ, நீ வந்து ஊர் எம்எல்ஏ மேடம் கூப்பிடுற, நீங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னோம். கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கெஸ்ட் ஹவுஸ்ல பெம்மல்ல இல்லாம எலெக்ஷன் காரணமா வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங் பண்ணாங்க. மீட்டிங் பண்ணோம், அங்க பேச்சுவார்த்தை ஆச்சு, வந்தோம். அது கொஞ்சம் சக்சஸ் ஆச்சு. அன்னைக்கு அந்த தொழிலாளியை வந்து சீக்கிரமா நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சமாதானம் ஆகிட்டு வெளியே வந்துட்டீங்க. நீங்க 2வது போராட்டம் பண்ற நேரத்தில், உள்ளிருப்பு போராட்டம் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா பண்ற நேரத்தில் அதே நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்தோம். மேனேஜ்மெண்ட் வந்து ஒண்ணுமே கண்டுக்கல. எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, கேஜிஎஃப் இருக்கிற அத்தனை போலீஸும் உள்ள போயிடுச்சு, இவங்கள வந்து வேன்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் எம்எல்ஏ மேடம் 12 1 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு உள்ள நான் மேடம் உள்ள அவங்களை அரெஸ்ட் பண்ணா ஒரு எஃப்ஐஆரோ ஒரு என்சிஆரோ எதனா பண்ணி தான் அவங்க மேல கை வைக்க முடியும். இல்லைன்னா அவங்கள வந்து சும்மா வந்து வெளியேற்றினு வரதுக்கு முடியாது. நாளைக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை வரும். இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி, இதுக்கு தயவு செஞ்சு நீங்க சப்போர்ட் பண்ணி பண்ணணும். அவங்களும் எஸ்பி கிட்ட பேசினாங்க, டிசி கிட்ட பேசினாங்க, எல்லாம் பண்ணி அன்னைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே நான் தான். காலையில மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே நான் தான். முயற்சி எடுத்து உள்ள அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் மோர் கொடுத்தாங்க. 2 பேர், எனக்கும் முதலமுத்து சாருக்கும் மோர் கொடுத்தாங்க. நாங்க மோர் கூட கொடுக்கல. இல்ல நாளைக்கு மேடம் வராங்க, இதுக்கு வந்து ஒரு தீர்வு காரணம், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். அந்த டெல்லியில இருந்து யாரோ ஒரு அம்மா வந்திருந்தாங்க, பெங்களூர்ல இருந்து யாரோ வந்தாங்க. நாங்க மீட்டிங்ல எல்லாம் வந்து உட்கார்ந்தோம். உட்கார்ந்துற நேரத்தில் பங்காரப்பேட்டையுடைய எம்எல்ஏ வந்து பாதியில வந்தார். வந்தாங்க, பேசினாங்க.
அது உள்ள நான் கோவப்பட்டு அவங்களை என்ன திட்டினு அந்த அம்பேத்கர் கடவுளுக்கு திட்ட வேற யாருக்கும் தெரியுது வேணா ஒரு மாதிரி கேவலமா பேசினா யாரு அந்த உம்மா வந்து கேவலமா பேசி 3:30 மணிக்கு மேல உள்ளகிறவங்க அண்ணா தெரிஞ்சுன்னு சொன்னா அப்போ கொதிச்சு எழுந்தோம் நாங்க யாரை பார்த்து அண்ணா தெரிஞ்சுன்ற இந்த ஊருக்கு இந்த ஃபேக்டரிக்கு ஒழிக்கிற ஆளுங்க அவங்கள பார்த்து நீ அண்ணா தெரியாஜ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டோம் உள்ள சண்டை போட்டோம் அங்கிருந்து இறங்கி வந்தோம் உள்ள போனோம் நீங்க எல்லாம் இருந்தீங்க அப்போ நம்ம கேஜிபி எம்எல்ஏ அவர்களோ பங்கார்பேட்டை எம்எல்ஏ அவர்களோ உள்ள வந்து உங்ககிட்ட பேசி நிற்கிற நேரத்தில் எம்பி வந்தாங்க அதுக்கு மேல நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா உள்ள 31ஆம் தேதிக்குள்ள கூப்பிடுறேன்னு சொன்னாங்க 31ஆம் தேதி வரைக்கும் கூப்பிடுறன்னு சொல்றவன உன்னை ஏமாத்தி வெளியே அனுப்புறதுக்கு சொல்லிட்டு 31ஆம் தேதிக்கு மேல கூப்பிடுனா அவன் அயோக்கிய நல்லவன் இல்ல அயோக்கியவன் கம்னாட்டி 60 வருஷம் 70 வருஷம் நம்ம பெம்மலுக்கு ஒழிச்சுங்க புலிங்க இந்த தன்னை சூழ்நிலை செத்து போன புலிங்க நீ கொடுக்குற சம்பளம் அவங்க பண்ண அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க வட்டிக்கும் கூட பத்தாது அவ்வளோ அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அவ்வளோ உலகத்திலேயே இங்க இருக்கிற தொழிலாளிங்க புலிகளை படிக்க வைக்கிற மாதிரி எந்த ஊர்ல வந்து பணக்காரன் கூட படிக்க வைக்கிறது இல்ல இருக்கிற சம்பளத்துல நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கின்னு வீட்டு வாடகை கட்டிக்கின்னு அந்த ஒழுக்கம் டிசிப்ளைன் என்ன எப்படி ஆபீசர் கூட ஒரு மக்கா வரான் இவங்க எல்லாம் வந்து பிரைட்டா வராங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலைக்கு மேல இருக்கிற மரியாதை அந்த வேலைக்கு கொடுக்கிற மரியாதை அந்த மரியாதைனால தான் நீ வந்து இவங்க அவ்வளவு ஒழுங்கா வந்து உன்னுடைய ஃபேக்டரிக்கு கஷ்டப்படுறாங்க ரிட்டையர்ட் ஆகிற தொழிலாளிக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ஏதோ டிசிஎல் ரிட்டையர்ட் ஆனா அவங்களுக்கு ஒரு மாலை போட்டு அந்த கேட்ல நம்ம சந்திரபாபு நம்ம இவருக்கெல்லாம் தெரியும் ஒரு 10,000 ரூபாய் ஒரு கையில கொடுப்பேன் யார டிசிஎலுக்கு எத்தனை பேர் கொடுத்துக்கிறேன்னு கடவுளுக்கு தெரியும் அது ஏன் விட்டேன்னு கடவுளுக்கும் தெரியும் இந்த போராட்டம் பண்ணுகிற நேரத்தில் கூட நான் வந்து நைட் எல்லாம் இறங்கி வேலை செய்யற நேரத்தில் கூட என் கூட என்ன பண்ணிட்டாருங்க மேடம் கிட்ட மேடம் எலெக்ஷனுக்கு அவங்க வேலை செய்யல வேற கட்சிக்காரங்க அவங்களுக்கு வல்லல் போயிட்டு உங்களை மிஸ்கைட் பண்றாரு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு நான் சொன்னே கம்மநாட்டி நம்ம ஊருக்காரன்டா கட்சிக்காரன் இல்லடா நம்ம ஊருக்காருக்கு எந்த கட்சி என்னன்னு பண்ணக்கூடாது தொழிலாளிக்காக நம்ம சப்போர்ட் நிக்கணும்ட்டு அன்னைக்கு என் மேல போட்டு கொடுத்தாங்க நான் அதுக்கெல்லாம் பைபிள் இல்லை இன்னைக்கே சொல்றேன் பாருங்க உங்க போராட்டம் வெற்றி பெறணும்னா நான் நிறைய போராட்டம் பண்ணிக்கிறேன் ஐயா நம்ம ஆட்டோ ஓட்டுனுக்கிறவங்க 2,500 பேர் டெய்லி ஒரு கேஸ் அவங்க மேல யூனிஃபார்ம் இல்லைன்னு நான் 2,000 பேருக்கு துணி கொடுத்து தைக்கிறதுக்கு பைசா வாங்க கொடுத்தேன் கேஸ் போடுறாங்க இதுக்குன்ட்டு 2,000 பேருக்கு நான் துணியும் கொடுத்து தைக்கிறதுக்கு கூலியும் கொடுத்தேன் ஏன்னா கேஸ் போட்டு கூடாதுன்னு அந்த நிலைமை ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப கேவலமா இருந்துச்சு அப்போ இப்பனா கொஞ்சம் டிசிப்ளினா சம்பாதிக்க நீங்க சம்பாதிக்கிறதுனால தான் ஆட்டோ ஓடுது நீங்க சம்பாதிக்கிறதுனால தான் மார்க்கெட்டை ஓடுது அதுக்கு சொல்லி காட்டுறேன் என் தாய்மாருங்க இன்னைக்கு விடிய காலம் 5 மணிக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க அவங்க கஷ்டம் எல்லாம் பார்க்காம 1000 பேருக்கு 3 மாசம் பாஸ்போர்ட் கொடுத்தேன் நான் 3 மாசம் அவங்க தொழிலாளி தான் இன்னைக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நான் இந்த மார்க்கெட்ல முதலாளி விடுங்க 2000 கடைக்காரங்கிற 2000 முதலாளி அந்த 2000 கடையில 2-3 பேர் வேலை செய்யறான் அவனும் தொழிலாளி தான் மூடு தூக்குறவனும் தொழிலாளி தான் அங்க துணி கடையில வேலை செய்யறவனும் தொழிலாளி தான் மாச சம்பளம் தான் பண்றாங்க அந்த மார்க்கெட்ல இதே மாதிரி தான் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி அவங்க ரெகுலரா வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஸ்ட்ரைக் பண்ற நேரத்துல ஊர்ல எல்லாம் வந்து ஆவேசமா பேசினாங்க திட்டினாங்க என்னென்னவோ பண்ணாங்க அப்போ நான் பிரசிடென்டா புதுசா வந்திருக்கேன் அப்போ போயிட்டு நான் சொன்னேன் நான் இல்லாதெல்லாம் பேச மாட்டேன் இருக்கிறது பேசுறேன் மாரியம்மா மேல சத்தியம் மரியம்மா மேல சத்தியம் இயேசு மேல சத்தியம் அல்லாஹ் மேல சத்தியம் இது ஈட்டன்று விட்டாக்கா இந்த பாம்பேல இருக்கிறவன் பெங்களூர்ல இருக்கிறவன் எல்லாம் வந்து இங்க டெண்டர் எடுத்துட்டு
அவருக்கார கூட்டின்னு வருவான். நார்த் இந்தியன்காரனாகட்டும் வேற ஊருக்காராகட்டும் அவரை கூட்டு வர கேட்டாக்கா இது கடை என் சேஃப்டி வேணும் என் சொந்தக்கார அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொந்தக்கார இட்டுன்னு வருவான். அப்போ நம்ம தொழிலாளிங்க கேஜிஎஃப்ல என்ன ஆகும்? யோசனை பண்ண இன்னைக்கு யூடியூப்ல டர்ன் பண்ணி பாருங்க நான் பேசின பேச்சு எப்படின்னு. இந்த என்ன ப்ராப்ளம் இருந்தா சரி, ஒரு ஊசிக்கு எவ்வளவு சந்து இருக்கோ அந்த சந்துல நூலு நுழைது பார் சந்து, அவ்வளவு கேப் கிடைச்ச கூட நான் பூந்து விளையாடுறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் பூந்து விளையாடி 4 வருஷமா அந்த மார்க்கெட்டை காப்பாத்தி நிக்கிறேன். சத்தியமா சொல்றேன், இருக்கிற தாய்மார்களே சகோதர சகோதரிகளை, உண்மையான மார்க்கெட்டுக்காரன் ஒரு கடையில போட்டோ மாட்டணும். இது சத்தியம். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பண்ணிருக்கேன். அதுக்காக போராட்டம் பண்ணேன். எம்டிவி நாகராஜ் மினிஸ்டர் வந்தாரு, நிக்க வைக்கிறதுக்கு ஆகல. வேற யாராவது வந்தாங்க, நிக்க வைக்கிறதுக்கு ஆகல. நானு ஜனங்களை 3000-4000 பேர் சேர்ந்த போராட்டம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அந்த தொழிலாளிகளும் காப்பாற்றணும், முதலாளியும் காப்பாற்றணும். இன்னைக்கு சண்டை சிரிக்குது. போன வாரம் கூட அவங்க வாயில அவ்வளவு மண்ணு போட்டுக்கிறாங்க. அது வெளிச்சத்துக்கு வந்தா தெரியும். அது வேணாம் நம்மளுக்கு எல்லாம். இப்போ நம்ம கதை என்ன அது நம்ம பேசணும். என் தொழில இந்த விஷயத்த நான் எம்பியா இருந்தா ஒரு ஹவர்ல தீர்த்துட்டு இருப்பேன். ஒரே அவரு எனக்கு ஒரே அவரு ஏன்னு கேளுங்க. அவரு ஜேடிஎஸ் உடைய எம்பி. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் குமாரசாமி. எவ்வளவு வேலை இருந்தா கூட சரி, எலெக்ஷனுக்கு பிளைட்ல போறீங்க, ஹெலிகாப்டர்ல போறீங்க. இன்னைக்கு 12 நாள் பத்தினி எரியுது. இந்த விஷயத்துக்கு வரணும்னா ஒரு அரை நாள் போதும் உங்களுக்கு. கூப்பிட்டு வந்து தொழிலாளிகளுக்கு நான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், நான் எம்பி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் வந்து சிஎம்டி கிட்ட பேசுறேன், பேசி உங்க குறைகள் எல்லாம் தீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிராமிஸ் பண்ணி ஏதோ ஒரு வழியில கொடுக்க வேண்டியது கடமை. ஏன்னா பதவி அப்படி பண்ணுது. நான் இப்ப கூட வந்து இந்த கேஜிஎஃப் உங்களோட ஸ்டோரி எல்லாம் எழுதிட்டுக்கிறேன், எல்லா ஸ்டோரியும் எழுதிட்டுக்கிறேன். இந்த ஸ்டோரியில வந்து உங்களுடைய கஷ்டம் என்ன, நீங்க என்னென்ன எவ்வளவு கஷ்டம் வேதனைப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிட்டுக்கிறேன். யாருக்கு எழுதினா கமிஷனரு பிரசிடென்ட்டுக்கு எழுதிக்கிறேன். என் ஊர்ல மாட்டுக்கறிக்காக ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணுவேன் நானு. மாட்டுக்கறி யாருக்கு ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணுவேன் நானு. என் ஊர்ல எஸ்பி ஆபீஸ் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணேன். முனிசிபாலிட்டியில நான் பிரசிடென்டா இருக்கிற நேரத்துல முதல் மந்திரி கிட்ட சொன்ன, நானு உங்க வீட்டுக்கிட்ட வந்து நான் பெட்ரோல் ஊத்தி நீ செத்துறேன், என் ஊருக்கு மோசம் பண்ணான்னு. அதே டிவிக்காரங்களா போயிட்டு சீஃப் மினிஸ்டர் கிட்ட கேட்டாங்க, கேஜிஎஃப் அத்தியட்சரோ நீ மனைபூத வந்தோ பெட்ரோல் அக்கௌண்ட் சாய்த்தர அப்படின்னு. டிவியில பாருங்க, தைரியமா சொன்னேன் நானு. அதனால கேஜிஎஃப் உடைய அங்கம் பிஎம்எல், கேஜிஎஃப் நகர சபைக்கு வந்து உட்பட்டு இந்த பிஎம்எல் இருக்கு. எல்லாம் ஸ்டோரி எழுதிருக்க. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டு இவங்க கஷ்டத்தெல்லாம் பண்ணி, இந்த கஷ்டத்தெல்லாம் பண்ணி என்னென்ன இருக்குதோ அந்த கஷ்டத்தெல்லாம் பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். முனிசிபாலிட்டியில ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னு கேட்பீங்க. கேஜிஎஃப்ல தமிழ் அழிச்சாங்க. நாளைக்கு ஏதல்னா இன்னைக்கு ஏதல்னா நாளைக்கு நான் பிரசிடென்ட் இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணேன். ஏன்னு 20% நம்மளுக்கு அதுல வந்து இருக்கு, எழுதணும்னு இருக்கு, ஜியோ இருக்கு கவர்மெண்ட். அதே மாதிரி இந்த ஃபேக்டரியில வந்து உள்ளூர்காருக்கு இவ்வளவு வேலை கொடுக்கணும், இத்தனை % கொடுக்கணும், வேலை இருக்குது இல்லையா? அத்தனை % வந்து கேஜிஎஃப் கார் கொடுக்கணும். ஏன்னா முனிசிபாலிட்டிக்கு தான் நீ வரி கட்டுற. நான் இருக்கிற நேரத்துல பெமல்ல புட் போடுறதுக்கு ஐடியா பண்ணேன். 77 கோடி ரூபாய் டாக்ஸ் கொடுக்கணும். உங்க மூஞ்ச பார்த்து நான் விட்டான், நீங்க புட் போட்டா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் நின்றுடுவாங்க அப்படின்ட்டு. நிச்சயமா சொல்றேன், நான் லெட்டர் அனுப்பினேன். 77 கோடி நீ டாக்ஸ் கட்டினி இது முனிசிபாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரிக்கு பூட் போடுற ப்ராவிஷன் கூட இருக்குது.
சட்டத்துல இடம் இருக்குது. நான் ஏன் பண்ணலன்னா நம்ம ஊர் தொழிலாளிங்க பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அன்னைக்கு விட்டு கொடுத்தேன். இந்த முனிசிபாலிட்டி கண்ட்ரோல்ல வர நேரத்தில் பிஎம்எல்ல வந்து ஒரு தீர்மானம் பண்ணி முதல் மந்திரிக்கும் அவங்களுக்கும் பண்ணோம். இன்னொன்னு என்ன, இந்த கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களெல்லாம் நம்மளை பார்த்தா ரொம்ப கேவலம். உங்களை மாத்திரம் ஏமாத்தல, பிஜேஎம்எல் காரங்க கூட ஏமாத்திட்டான். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். இது யாருக்குமே தெரியாது. வந்தானுங்க, இந்த மாதிரி பந்தல் போட்டானுங்க, ஒரு கூட்டம் போட்டானுங்க, இத கொடுத்தாங்க ஒரு லெட்டர், கண்ணை மூடின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. கண்ணை மூடின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேளுங்க, மைன்ஸ் தொழிலாளிகளுக்கு, எஸ்டிபி தொழிலாளிகளுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அதுல என்ன இருக்கு, 10க்கு 18 எவ்வளோ, 10க்கு 18 மெஷர்மெண்ட். இந்த லெட்டர் கொடுத்தாங்க. நீ இந்த 10க்கு 18 எடுத்து போயிட்டு முனிசிபாலிட்டியில வந்து நீ காத்தா கொடுனா கொடுப்பானா? ஏன்னா நம்ம தொழிலாளி அவன் புள்ளிங்க பெங்களூருக்கு போற கஷ்டப்படுறோ, பெமல்ல கஷ்டப்பட்டோ, வீட்டுக்கு டைல்ஸ் போட்டு, ஓடுகிறதெல்லாம் ஷீட்டை போட்டு, ஷீட்டுக்கிறதெல்லாம் வந்து மோல்டா பண்ணி அவங்க வசதிக்கு பெரிய பெரிய வீடு கட்டினுக்கிறாங்க. இவன் 10க்கு 18 கொடுத்துக்கிறாங்க, 40க்கு 60 கட்டினுக்கிறான், 30க்கு 40 கட்டினுக்கிறா. நீ கொடுத்தது 10க்கு 18. என்ன செல்லுபடி ஆகும்? செல்லுபடி ஆகுமா? யாருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க போகுது. ஏமாத்திட்டான். அன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கூட வந்துட்டு கேஜிஎஃப் ஜனங்க வந்து குக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா நீங்கெல்லாம் ஒரே கில்லாடிங்க. இன்னைக்கு நீங்கெல்லாம் வந்து இது தர்ணா பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ரொம்ப வேதனாலு. ஆனா நீங்க கில்லாடிங்க என்னன்னா, கேஜிஎஃப் காரங்க எல்லாம் ஒன்னா சேர்த்தீங்க. அது கீழே இருந்து மேல வரைக்கும் யார் யார் வரணுமோ அவங்களுக்கு ரோசம் வர மாதிரி, யார் ஊருக்காரன்ற மாதிரி ஒரு துருவி இப்ப எப்பவும் வரல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கட்சி, இந்த கட்சி அந்த கட்சி. இன்னைக்கு காலேஜ் பிள்ளைங்க வருது, சர்ச்சைக்கார வராங்க, வேற வேற கட்சிக்காரெல்லாம் வந்தா பாக்குற நேரத்தில் இந்த டிவில எல்லாம் பாக்குற நேரத்தில் ரொம்ப சந்தோஷம். இந்த எல்லாமே முஸ்லிமே டாப் டு பாட்டமே கேக்குது. அப்போ நீங்க கில்லாடிங்க தானே, நீங்க கில்லாடிங்க தான். எல்லாரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க. எல்லாம் வந்து சர்வ கட்சி மீட்டிங், சர்வ கட்சி எல்லாம் வரணும். இது மேடை போட்டு பேசி 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 தொண்டைக்கு பேசுற கூட ஒற்றுமை சேர்றது இல்லை. ஆனா எல்லாத்தையும் ஒற்றுமை பண்ணிட்டீங்க நீங்க. இது ஒரு ஸ்ட்ரீட். நிச்சயமா எங்களை பாராட்ட வேண்டியது. இன்னொன்னு என்னன்னாக்கா, அவங்க ஆவேசத்துல பேசுறாங்க, இப்படி அப்படின்னு அவங்க கொதிக்குது. நம்ம பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சு, பாதி வயசுக்கு அந்த வயசானுங்கள அவங்களுக்கு என்ன, ஏதோ ஒரு பாதி. எப்பா நீ பிரியாணி கேட்டாக்கா நீ குஸ்காவது கொடுறாப்பா, நீ குஸ்கா வேறாளுக்கு போட்டு அந்த லெக் பீஸ்ன்றாங்க அதை நான் கொடுறாப்பா, எதுவுமே கொடுக்க மாட்டேன்றீங்க. அவங்க நியாயமான சம்பளம் கேட்கறாங்க. இது ரொம்ப 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 அநியாயம். இந்த ஊர்ல வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். இந்த யூனியன்காரர்கள்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த போராட்டம் பத்தாது. நீங்க இங்க வர்றீங்க, பசியும் பட்டினியும் மழையில எல்லாம் வந்து இங்க உட்காடுறீங்க, இதெல்லாம் வந்து காதுக்கு எட்டாத தூரம். இன்னைக்கு போலீஸ் ரிப்போர்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கும். உண்மையா நம்ம மேலெல்லாம் அன்பு இருந்தா டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் வந்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லிக்கலாம், இந்த மாதிரி இந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த 12 நாள் ஒரு 4000 தொழிலாளிங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணுகிறாங்க அப்படின்னு சீஃப் மினிஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். இல்ல அவங்களே வந்து உங்களுக்கு ஆறுதலா பண்ணிருக்கலாம். இந்த 19ஆம் தேதி உங்களை வந்து எம்எல்ஏ மேடம் வந்து கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல நான் வணங்குற மாரியம்மாவும் மரியம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி அதுல வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிற கடவுள்கிட்ட. அப்படி வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா, அப்படி வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா இந்த போராட்டம் வேண்டாம். பெம்மல் இந்த கேஜிஎஃப் பந்து பண்ணணும். பந்து பண்ணிட்டு நம்ம தாய்மாருங்க, உங்க சகோதரிங்க, உங்க மனைவிமார் இருக்காங்க பாருங்க, இந்த 2000 தொழிலாளி குடும்பம் வந்து ஒரு 4000 லேடிஸ் சேருவாங்க. எல்லாம் கேட்டும் பந்து பண்ணிடணும். பர்மனன்ட் எம்ப்ளாயி உள்ள போக கூடாது. அப்பதான் அவனுக்கு வரைக்கும். யாருக்கு? மேனேஜ்மெண்ட்டுக்கு வரைக்கும். நீங்க இங்க நம்ம உட்காந்துக்கிறோம், கேஜிஎஃப்ல ஊர்கரம் பண்றோம், பிரயோஜனமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன யாருன்னா திட்டிங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு பந்து, மார்க்கெட்டுக்கார கடை மூடு,
ஆட்டோக்காரு ஆட்டோ ஓட்டாத, எல்லாம் வந்து கடை சாத்திட்டு இன்னைக்கு வந்து பந்துன்னு சொல்லிட்டு வீட்டுல தூங்காத. நீ இன்னைக்கு இங்க வந்து எவ்வளவு அவசரம் பேசணியோ, இன்னைக்கு எவ்வளவு ஆறுதலா பண்ணியோ, அவங்களுக்கு எவ்வளவு நீ உதவி பண்ணியோ, அதே மாதிரி நீ மெயின் கேட்டுக்கிட்டவா. 2000 கடைக்காரன் போடனா 5000 தொழிலாளி, 2000 ஆட்டோக்காரன் 4000. இங்க 4000 பேர் அவங்க மனைவி சேர்ந்தா 20-30,000 பேர் போராட்டம் பண்ணா பத்தினி எரியும். ஒரு எம்ப்ளாயி உள்ள போக முடியாது. அப்படின்னா டிஃபென்ஸ் ஒரு ஃபேக்டரி, நான் இது டெம்பரரி எம்ப்ளாயோ வெளியே இருக்கோ, பர்மனெண்ட் எம்ப்ளாயோ உள்ள போறதுக்கு ஆகுதுல, நான் டிசிஷன் எடுப்பேன். இந்த சிஎம்டி கூட அவ்வளவுதான். உனக்கு என்ன மயிர் புடுங்கிறதுக்கா ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்க, மயிர் புடுங்கிறதுக்கா ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்க. எங்க கூப்பிட்டாக்கா பஸ்ல போறதுக்கு ஆகுதுலன்னு கார்ல கேர்ல ஓடிடுறோம். உனக்கு அங்கிருந்து இங்க வரத்துக்கு ஆகுதுலடாப்பா, அது கூட புடுங்குற வேலை என்ன இருக்குது உனக்கு. எங்க ஆளுங்க பிடிங்க 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 உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு புடுங்கிறதுக்கு வேலை இல்லை. 19ஆம் தேதி வரைக்கும் உனக்கு இது மக்களை என்கிட்ட கூட சிஎம்டி, நான் உன்னோட நல்லா டபுளா பார்த்துட்டு நல்லா தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து நல்லா நடத்துறேன். நான் கூட ஒரு கம்பெனி முதலாளி தான். என் கூட கம்பெனி நத்தினிக்கிறேன் நான். இல்ல நம்ம உண்மை பேசணும், அந்த மாதிரி வேலை இல்லை. இன்னைக்கு 2000 தொழிலாளி கொண்டாடி புள்ளிகள் எல்லாம் விட்டு இன்னைக்கு வந்து மழையிலயோ வெயில வந்து இங்க காத்து நிக்கிறான்னு சொன்னா உனக்கு சொரணம் இல்லை. ஒரு முதலாளி அப்படியே பண்றது, என் தொழிலாளிக்கு என்ன வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கணும். 4 ஃபேக்டரியில சிஎம்டிக்கு பதில் உன்னத்துக்கு யாரா இல்லையா? இப்ப தலைவர்ன்றாங்க, உப தலைவர் இல்லையா? உப தலைவர் அனுப்புறா. நாங்க 100 ரூபாய் கேட்கிறோம். உனக்கு பயம் வெக்கம் ரோசம் இருக்கும், உனக்கு குடும்பத்துக்கு யோகியத்து இல்ல. நீ கம்மநாட்டி அங்க யாரும் ஒரு பொம்மநாட்டி அனுப்புடா, 50 ரூபாய் கொடுறா. ஒரு பொம்மநாட்டி அனுப்பி ஒரு 50 ரூபாய் கொடு. அப்ப அவங்களுக்கு ஒரு சமாதானம். கம்நாட்டி வரல, பொம்நாட்டி வந்தாங்க 50 ரூபாய். பொம்நாட்டி என்ன தப்பா நினைச்சுக்காதுங்க, கிரகலட்சுமி. எல்லாம் தாய்மார்கள் 2000 ரூபாய் வாங்குறாங்க, அரிசி வாங்குறாங்க, பஸ் பிரி எல்லாம் 5000 ரூபாய் இந்த வீட்டுல இருக்கிறவங்க உட்காந்துறாங்க. என் தொழிலாளிக்கு 10,000 ரூபாவா? இது உலகத்திலேயே கேவலமான சம்பளம். அதை விட பிரியா வச்சிடலாம். இப்போ நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், நார்த் சைட்ல இருந்து வந்தது வேணாம், சிஎம்பி சொல்றோம், இன்கு ரோட்டி தாலோ, இன்கு ரோட்டி தாலோ. மகனை நாங்க மாட்டுக்கறி துண்டாளி, எங்களுக்கு ரோட்டி போட்டா நீ என்ன அவரே தெரியல. ரோட்டிக்கும் மாட்டுக்கறிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். நாங்க மாட்டுக்கறி போட்டா என்ன பண்ணுவேன் நீ? மாட்டுக்கறி துண்டுறது தான் நம்ம இதுல ரிசர்வ் கான்ஸ்டியூஷன். 80,000 பேர் நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி சமுதாயம் இத்தனை நாள் கண்ண முன்ன இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துருது நம்ம தொழிலாளிகளுக்கு. நம்ம தொழிலாளிகளுக்கும் இந்த சங்கங்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா அகாதுகா என்னன்னா இறங்கிட்டீங்க, வெட்டா குத்தா எதனா ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன எலும்பு கழிச்சாலும் பரவாயில்ல, கறி கழிச்சாலும் பரவாயில்ல, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, எனக்கு வெறும் கறியா கேட்கல, நீங்க ரெண்டுலயும் எதனா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுறா, அது கூட கொடு. என்ன கொடு, அதை விட்டு ரோட்டி தால் उनको காம்பினேஷன் चावल का ऊपर रोटी मारो, उनको रोटी பண்றோம். நாங்க ரோட்டி பண்றதுக்கு எங்களுக்கு போராட்டம் பண்ணவங்களுக்கு நான் நிறைய, நான் கூட பெங்களூர்ல கூட போராட்டம் போட்டு ஜெயில இருந்து வந்தவன். நான் போராட்டத்துல கலந்துக்கினேன், பெங்களூர்ல கூட ஜெயில இருந்து வந்தவன். நான் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கு எதனா ஒண்ணு நடக்கலன்னா எனக்கு பந்தல் வேணாம், ஸ்பீக்கர் வேணாம், என் கூட 10 பேர் வேணாம். இந்த தொழிலாளி செலகிட்ட சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கேன். சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறேன். எனக்கு பந்தலுக்கு இதுல வேணாம், பரமிஷன் வேணாம், தூக்கின்னு போ. ஒரு முறை நான் சிவில் ஹாஸ்பிட்டல் சரியில்லை, இது மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் காந்தி சர்க்கிள்ல உண்ணாவிரதம் வந்துவேன். மறுநாள் வந்து என்ன கச்சேரியில் தூக்கின்னு போனானுங்க. அப்பத்துல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தமாகுது. நான் இதெல்லாம் பெருமைக்கு சொல்ல, இதெல்லாம் என்னால முடியும். இன்னும் அது கோடி கோடியை செலவு பண்ணும் உணாங்கிறதுக்கு. 64 வயசு ஆச்சு, செத்தா சாவர என் மக்களுக்காக, என் பொன்னாடி என் குடும்பத்தை பார்த்துப்பா.
சத்தியமா நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் ஓல்டு பேச்சு இல்லை, நிஜம் பேச்சு. நான் நிஜம் பேசுறேன். நான் வந்து ஏதோ மைக் கொடுத்தாங்க நான் பேசிட்டு போறேன். நான் பேசுறேன், யோசனை பண்ணி பேசுவேன். அப்புறம் இதுல உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கை நீங்க ஏத்துங்க. நீ தர்ணா ஏச்சிருங்க நான் சொல்ல, தர்ணா உட்காருங்க. ஒரு நாளைக்கு பந்து பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் யாரும் யார தெரிவிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த டிவி வாயில் மூலமா நான் சொல்றேன், அன்பார்ந்த தங்கவயல் தலைவர்களை, தங்கவயல் பெரியவர்களை, தங்கவயல் வாலிப நண்பர்களை, மாணவ மாணவிகளை எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றவங்க உங்க அங்கிளுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு பாருங்க, அந்த புக்கு பேக்கை மாட்டிக்கின்னு மெயின் கேட்டு முன்னாடி உக்காந்து தர்ணாலே படிக்கும். உங்க படிப்பை கெடுவானா நான் சொல்ல, அந்த தர்ணாலே வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் வந்து நீங்க படிங்க. இந்த கிரிக்கெட் ஆடுறவங்களெல்லாம் ஆடாதீங்க. மெயின் கேட்ல இருந்து டெக்னிக்கல் கேட்டு போலிங் போட்டு சிஎம்டி வந்தா 6 அடிக்கிறானா 4 அடிக்கிறான்னு பாரு. அப்படி இல்லைன்னா அவனை போல் பண்ணிடலாம். பண்ணலாம் இருக்கு, ஒன்னும் உயிர் போறதுல. பாருங்க, நம்ம கேஜிஎஃப்ல வந்து மாறு திறந்து துப்பாக்கிக்கு மாறு காட்டின ஒரே ஒரு நம்ம ஊருன்னு சொன்னாக்கா கேஜிஎஃப். அந்த தோழர் பாலசுப்ரமணியம் எல்லாம் நான் கூட டிசிஎல்ல வேலை செஞ்சுவேன். ஒரே ஒரு வாரத்தில் மிஸ் ஆயிட்டேன் நான். போனா இங்க வந்து அவன் டிசிஎல் வேலை செய்யறவ அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டேன். நான் ஒரு வாரம் நின்று பிறகு புண்ணியாத்மா அந்த மேஜர் ஜெனரல் பாஸ்கர் அவரு இல்ல புள்ளிங்க 10 வீட்டுக்கார எதிர் வீட்டுக்கார ஒரு வாரம் போனவனாலும் அப்பாயின்மெண்ட் ஆயிட்டான். எங்க ஆயா என்ன திட்டுது, படுமாவி நீ நின்ட்டேடா நீ நின்ட்டேடா அப்படின்னு. நம்ம கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சு அதிர்ஷ்டம் அழைக்கின்றது. இப்ப இந்த சிஎம்டிக்கு தரித்திரம் ஒழிக்கின்றது. மகனே எனக்கு ஹிந்தி தெரியும், கன்னடா தெரியும், மலையாளம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லா பாஷையும் திட்டுவாங்க. அரெஸ்ட் பண்ணிக்கோ. நியாயமான கோரிக்கை நீ ஏத்துக்கலன்னா உங்க அம்மா பார்த்தாலும் கூட கேட்டா கூட ஒழியாது. எனக்கு நியாயம் வேணும். நியாயத்துக்காக நான் உன்கிட்ட சண்டை போட்டு நான் ஜெயிலுக்கு போறது கூட ரெடி. நம்ம சத்தியாகிரக காந்திய வழியில போராடினுக்கிறீங்க. நீங்க எந்த வழியில? காந்தி வழியில இப்ப போராடுறீங்க. பெருமைக்குரிய விஷயம் இது. எல்லாம் மேனேஜ்மெண்ட்டை மெச்சுக்கணும், கவர்மெண்ட்டை மெச்சுக்கணும். ஆனா நம்ம தங்க வயல் தொழிலாளிங்க ஏமாந்துடக்கூடாது. முன்ன வச்சிட்டீங்க கால, பின்னால எடுக்காதீங்க. உங்களுக்காக நான் இப்ப சொல்ல வேண்டியது, போராட்டத்துக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் பணம் இல்லை. உள்ளம் உறுதியோட மனசு இருந்தா போதும். எல்லாம் வந்து பாருங்க, கூழ கஞ்சி டிஃபன்ல ஊத்தின்னு வந்து சொல்லுங்க. மெயின் கேட் கிட்ட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போக கூடாது. உள்ள யாரு மெயின் ஆள் போடக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை போறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த அம்மா துடிக்குது வலினால. டாக்டர் வந்தா இதுக்கு இந்த ஊசி போடு, இந்த மாத்திரை கொடு அப்படின்னு போயிடும். அங்க கஷ்டப்படுறது யார் தெரியுமா? நர்ஸ். அந்த நர்ஸுங்களே பாத்துறாங்க எல்லா வேலையும். ஒரு போஸ்ட்மார்ட்டம் போட்ட உள்ள அந்த சின்ன வேலை செய்யறாங்க பாரு, அவன் தான் அடிக்கிறது. வாட்பாய் இல்லைங்க, வாட்பாய் ஒரு சின்ன வேலை செய்யறவங்க. அவங்க பேரு நம்ம எல்லாம் தப்பா சொல்லிட்டா தப்பாயிடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறோம். அவனுதான் எல்லாத்தையும் பண்ணி அச்சு வச்சு தேடி போட்டு முச்சி வச்சிட்ட டாக்டர் வந்து சைன் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் அச்சு வச்சு எல்லாம் பண்ணி பண்ணுவாங்க. இந்த பர்மனன்ட் எம்ப்ளாயி வந்து சைன் போடுறது. அந்த சைன் போடுறவனுக்கு கவர்ல பெரிய பெரிய சம்பளம். எல்லாம் அச்சு பூச்சி போடுறான் பாரு. அவன் வந்து கேட்பான், சாமி ஏதாவது நோட்டு போய் சாமி யாரு அந்த கஷ்டப்படுறான் பாரு. அவன் கேட்கறது, சாமி ஏதாவது சொல்ல நோட் போட்டு போயிடு. நான் போனா 2000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுவான். அவன் சிஎப்டி போனா 2 ரூபாய் கொடுப்பான். நான் எத்தனையோ இதுக்கு போயிருக்கேன். அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருவேன். கொடுத்துட்டா, சார் டீனா வச்சிட்டேன் சார், புதினா வச்சிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணிட்டேன் சார். அந்த மாதிரி உங்க உழைப்பு அவன் உரியறான். அவன் உழைப்பை ஒழிச்சுக்கின்னு சைன் போடுறவனுக்கு சம்பளம், கஷ்டப்படுறவனுக்கு சம்பளம் இல்லை. உங்க போராட்டம் வந்து உண்மையான போராட்டம். இந்த போராட்டத்துக்கு ஒரு நாள் குறிங்க.
அந்த 4 குறிச்சி இங்க உக்காடுறது எம்ஆர்எஸ் கேட்டு மெயின் கேட் கிட்ட வந்து காலையில 5 மணிக்கெல்லாம் உக்காரணும். நம்ம தாய்மார்களும் உங்க கூட சகோதரிகள் உங்க வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் வரணும். கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பந்து பண்ணிட்டு இப்ப எங்க போராட்டத்துல கலந்துக்கணும். நான் பந்து பண்ணிட்டேன், நான் வீட்டுல இருக்கிறேன், நான் கிரிக்கெட்டுக்கு ஆர்டர் போறேன்னு நான் ஒத்துக்கிறது இல்லை. நீ வந்து உன் உழைப்பை கொடு, நீ காசு கொடுக்காத. நீ வந்தா என்னப்பா இந்த 4000 தொழிலாளிக்கு 20,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆடும். அவன் காது கேட்கும். என்ன சொல்லுவாங்க, சார் வீட்டுல இருந்தாலும் உள்ளன்னு சொல்லிட்டு அந்த கூட இது பந்து பண்ணிட்டாங்க சார், உள்ள வரத்துக்கு ஆவறதில்ல. அப்போ உங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்களா இல்லையா? கூப்பிடுறாங்களா இல்லையா? வரைக்குமா வரைக்காதா? வரைக்கணும். அப்படி வச்சாதான் உங்களுக்கு ஒரு தீர்வு. நீங்க இங்க எத்தனை நாள் உட்கார்ந்து இருந்தாலும் இன்னைக்கு 12 நாள் மதிக்காதவங்க இன்னும் எத்தனை நாள் மதிக்கணும்னு சொல்றான். ஆனா நான் இந்த எம்பி உங்களுக்கு சொல்றேன், சார் எம்பி சார், உங்களுக்கு கேஜிஎஃப்ல வந்து ஓட்டு கம்மியா வந்துச்சுன்னு ஆளுங்க மேல எதனா வைத்தறிச்சல் படாத சார். நீ எல்லாருக்கும் பொது. இன்னைக்கு வந்து நீங்க குமாரசாமி அவர்களை வந்து கூட்டின்னு வந்து என் தொழிலாளிக்கு நீங்க தீர்வு நீங்க பண்ண மனசு வச்சா அரை நாள்ல பண்ணலாம், ஹாஃப் டே போதும். அதே மாதிரி இந்த 19ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்கலன்னு சொன்னா மேடமும் பங்காரப்பேட்டை எம்எல்ஏ ஆகட்டும், கோலார் எம்எல்ஏ, சிந்தாமணி எம்எல்ஏ, மாலூர் எம்எல்ஏ எல்லாருக்கும் லெட்டர் கொடுங்க, ஒரு நாள் பந்து பண்ணுங்க. எம்எல்ஏ கூட இருக்கட்டும். ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நீ போராடுற, அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால போராடுறதுனால தப்பு ஒண்ணும் இல்ல. அதனால வந்து நீங்க வந்து பண்ணுங்க. இந்த யோசனை உங்களுக்கு எவ்வளவுக்குதோ ஏத்துங்க, இல்லைன்னா உங்க யோசனை சொல்லுங்க, உங்க கூட நான் என்னைக்கும் இருப்பேன். இந்த உங்களுக்கு முடிவுக்கு வரலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என் பேர் எழுதிங்க, சாகும் வரை உண்ணாவிரதம், எங்களுக்காக இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க லெட்டர் கூட பண்ணிடுங்க, நோட்டீஸ் கூட போட்டுருங்க. நான் எங்க இருந்தாலும் வந்து உட்காடுறேங்க, உங்களுக்காக நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன். என் ஆசி போறதுல, என் பாசி போறதுல, என் ஊருக்கு இருக்கா எந்த என் ஊருக்காக என் உயிர் போனாலும் நான் கவலைப்படுறது இல்லை. 2வது, இந்த முனிசிபாலிட்டியில வந்து ஒரு தீர்மானம் பண்ணி இவங்க சீக்கிரமா இது கோரிக்கை எடுக்கலன்னா, உங்க உண்மையான கோரிக்கை வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரலன்னா இதை கண்டிச்சு நானும் என்னுடைய மனைவியோ 2 பேரும் ராஜினாமா பண்ண போறோம். நாளைக்கு இந்த லெட்டர் கொடுத்து ஸ்பெஷல் மீட்டிங் நான் பண்ணோம். இப்போ முனிசிபாலிட்டியில ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணி ஒரு ரெகுலேஷன் பாஸ் பண்ணி அனுப்பணும். அனுப்புறேன்னு சொன்னா இது சக்சஸ் ஆகலைன்னா அம்பேத்கர் சத்தியமா நாங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிடுவோம். எனக்கு வேணாம் அந்த பதவி. நான் பதவியில் இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் கேஜிஎஃப் நல்லது பண்றதுதான் என்னுடைய மனசு. எல்லா போராட்டத்திலையும் நான் கொஞ்சம் வெற்றி பெற்றுக்கிறேன். நான் விளம்பரதாரி இல்லை. நான் விளம்பரம் பண்ணா நிறைய விளம்பரம் பண்ணலாம். அது கேஜிஎஃப் ஏத்துறாங்களா இல்லை ஏத்துக்கலையோ அது வேற விஷயம். ஆனா அவங்க ஏத்துக்கலன்னா கூட அவங்களுக்காக நான் பாடுபடுவேன், அவங்களுக்காக நான் உழைப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்ஆர் இருந்தா கூட இன்னைக்கு உங்களுக்காக நான் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா தொழிலாளிகள் குரல் கொடுக்க போறாரு, அவர் வீட்டுல அவங்க சகோதரனை எழுந்துட்டு இன்னைக்கு துக்கத்துல இருக்காரு. அவரை நம்ம கம்பல் பண்றதுக்கு முடியாது. ஆனா அவர் ஆதரவு நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி தலைவருங்க ஆதரவுலாம் இருக்கணும். இன்னைக்கு கேஜிஎஃப் வந்து இதே இடத்துல வந்து கேஜிஎஃப் பிஜிஎம்எல் தொழிலாளி வந்து போராட்டம் பண்ணலன்னா என் பேரே நான் மாத்திக்கிறேன். அந்த வீடு கொடுக்கறது ஏமாத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 10க்கு 18 ரிஜிஸ்டர் ஆகாது. 100க்கு 100 கீழே வந்து 10க்கு 18 கீழே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுவானா? எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவான்? இந்த வீடு வந்து கட் பண்ணிட்டா பண்ணுவான்? பண்ணவே முடியாது. அந்த பேச்ச அன்னைக்கு அந்த கிரவுண்ட்லயே சொல்லிட்டேன், நான் அந்த ஸ்டேஜ்லயே சொல்லிட்டேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதனால தயவு செஞ்சு இந்த போராட்டத்துக்கு ரொம்ப மெருகூட்டணும்னு சொன்னா கேஜிஎஃப் பந்த். மதிப்புக்குரிய நாராயணசாமி எம்எல்ஏ அவர்களோ மனசு வச்சு பங்காரப்பேட்டை கூட நீங்க பந்த் பண்ணணும். என் அன்புள்ள டெய்லி டிராவல்ஸ்
நீ 5 மணி ராத்திரிக்கு போயிடலாம், கேஜிஎஃப்ல எதனா வந்துன்னு சொன்னா வேண்டாம் சகோதரா, உனக்கும் நாளைக்கு இந்த டைம் இந்த மாதிரி நிலைமை வரும், எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேணும், தயவு செஞ்சு அன்னைக்கு காலி ட்ரெயினை ஓட்டணும். எந்த பந்துக்கும் அந்த டெய்லி ட்ராவல்ஸுக்கும் நிக்கிறது இல்லை. அதனால உன் சகோதர உன் அண்ணன் தம்பி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்காக நீ அன்னைக்கு அன்னைக்கு ட்ரெயின் காலியா போற மாதிரி உன்னுடைய சப்போர்ட்டை அந்த ஸ்ட்ரைக் பண்ற இடத்துல நீங்க கொடுத்து இவங்களை ஆதரிக்கணும். தங்க வயலுக்கு எல்லா தாய்மார்களும் வரணும், எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு உங்களை நான் அதிகமா பேச வேண்டியது பேசிட்டேன். அதிகமா பேசி உங்களை குழப்பறது வேணா. உங்களுக்கு எந்த டைம்ல என் உதவி என்ன வேணும், நான் எங்க வரணும், ஒரு நாள் பிஃபோரா சொல்லுங்க, நான் உங்க கூட உங்க போராட்டத்தில் இன்னும் முழுமையா கலந்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த 12 நாளும் ஒரு கோச்சிங் தான் இருப்பாரு. ஐயோ இந்த பிள்ளைங்களை பாக்கலையே, ஐயோ இந்த பிள்ளைங்களை பாக்கலையே, நான் 2 மணிக்கு வரக்கூடியவனாச்சு. அந்த கடவுள் ஏன் இன்னும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் வேலை பட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை நம்ம வகையில வந்திருக்கு. Visit our second-hand bike showroom, Drive X, opposite to Jamia Masjid. 3rd Cross Robertson Pet KGF. 1-year warranty. EMI options available. And 3 free services.